கிதியோனில் இருந்த பயம், அந்த பயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் கையாண்ட விதம், அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம ஆண்டவர் கிதியோனுடைய பயத்தை எப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து படிக்க போறோம். இந்த கிதியோனுடைய சரித்திரத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியப்பட்டதை விட சிரிப்பு வந்தது தான் அதிகம். ஏன்னா முதல்ல என்ன சொன்னார்? முதல்ல அவருடைய விதங்கள், ஆலயத்தில் அடிக்க வேண்டியதை இன்னொரு இடத்துல அடிக்கிறார். அப்புறம் அவருடைய ஒவ்வொரு செயல், நான் சின்ன பையன், நான் எங்கள் குடும்பத்தில் நான் சின்னவேன்னார். அப்புறம் எங்கள் குடும்பம் சின்னது அப்படின்னார். எல்லாத்தையுமே ஒரு மாறுத்தரம் அழகாக பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்க, தோத்திரம் ரொம்ப ஆச்சரியமூட்டுகிற காரியம். பைபிள் சொல்லுது 12ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. அப்ப வந்தது யாரு சொல்லுங்கம்மா? வந்தது யாரு? கர்த்தருடைய தூதன். அப்போ சொல்றார், பராக்கிரமசாலின்ட்டார். அதையும் ஏத்துக்கிட்டான். நான் உன் கூட தான் இருக்கேன், ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனை மாதிரி நான் உன்னை முறியடிக்க பண்ணுவேன், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாரு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைக்குமானால், என்னோடு பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இதை விட நம்ம வேதனைப்பட வேண்டிய இன்னொரு வார்த்தை உண்டா? எல்லாத்திலையும் பயம் இருக்கு. மனுஷனை கண்ட பயம், கோதுமையை போரடிக்கிறதுல பயம், எல்லா இடத்துலையும் பயந்த நீ பரவாயில்ல. இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆண்டவர் கரிவாலி மரத்தடியில் போய் உட்காந்து இவன் களம் வரைக்கும் போய் பேசி 1/2 மணி நேரம் பேசியாச்சு. 1/2 மணி நேரம் கம்யூனிகேஷன் முடிஞ்சு இப்ப அடுத்த பயம். பேசினது ஆண்டவர் தான். நான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு. அப்ப இப்ப சந்தேகம் என்ன? இது தேவ சத்தமா, மனுஷ சத்தமா, இல்ல பேய் பேசுதான்? நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. இந்த மனுஷனுக்கு பயத்தை பாரு. நீ உலகத்தை கண்டு பயப்படு, சமுதாயத்தை கண்டு பயப்படு, சரி விடுந்தா உன் படத்தை கண்டே பயப்படு, தப்பில்லை. சில ஆட்கள் கண்ணாடியில் டப்புன்னு பார்த்தா நம்மளே பயந்துருவோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம முகம் நமக்கே கொடுமையா இருக்கு. உங்களே இல்லடா, நம்மளை சொன்னேன். ஆனா இந்த பயத்துக்கு எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் அவரோட பேசி பழகி அவரோட நேரத்தை செலவிட்டுட்டு இப்ப ஒரு காமெடி பண்றார். இவ்வளவு நேரம் பேசினவர் நீர்தானான். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் உங்க வீட்டுக்கு வாரேன், வாங்க அப்படின்னு கதவெல்லாம் திறந்து கொண்டு உட்கார வச்சு, என்ன சாப்பிட்றீங்க? காப்பியா? காப்பி. கூல்ட்ரிங்க்ஸா? கூல்ட்ரிங்க்ஸ். ப்ரூஃப் போடவா? இதெல்லாம் தந்து அப்படியே குடிச்சு கப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு, சரி நீங்க யாரு? ஏமா இப்ப கேட்டா ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன்? பாவம் முடியல போல. அப்படிதானம்மா? இந்த கேள்வியை நீ எங்க கேட்டிருக்கணும்? கர்வாலி மரத்தடியில களத்து பக்கத்துல பேசினார்ல, ஆமே தோத்தர். அப்ப நீ கேட்டிருக்கணும், நீர் யாரு? நம்ம ஊர் கடவுளா இல்ல வெளிநாட்டு கடவுளா? உம்முடைய என்ன? நீர் எங்க வாசம் பண்ணீர்? மரத்திலையா, கோயிலையா, பலிபீடத்திலே? எங்க? உம்முடைய பேர் என்னையான்னு முதல்ல கேட்டிருக்கணும். எல்லாம் கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சு சாயா கொடுத்து கப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீர் யாரு? இது எதை? அந்த மனிதனுடைய பயம் தெரியுதா? அந்த மாதிரிதான் பாருங்க. சிலர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவரை தேடுவான், கோயிலுக்கு போவான், ஆராதிப்பான், கடைசியில் சொல்லுவான் ரட்சிக்கப்படணும் அப்படின்பா. ஆண்டவரா பேசுறாரு, ஞானஸ்நானம் எடுக்கணும்னுபா. எப்ப? கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்திருப்பான்? 10 வருஷம். ஆராதனைக்கு எத்தனை வருஷம் வந்திருப்பான்? 10 வருஷம். பரலோகத்துக்கு போக விருப்பம் உள்ளவெல்லாம் கை தூக்குன்னு சொல்லும்போ இப்ப இல்லை, 16 தடவை தூக்கி இருப்பான். 10 வருஷம் கழிச்சு கேட்பான், தூக்கப்பட்டதான் போக முடியும் என்ன பார்த்துக்க, என்ன செய்ய முடியும்? இதுதான் கிதியோனின் சந்ததி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு இதை பார்த்த விட, ஆனா உண்மையிலே சொல்லுதே,
நம்முடைய தெய்வம் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை நான் இந்த சரித்திரத்தில் படிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துல எப்படித்தான், நீர்தானா அவரு, கடவுளை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, ஓ நீர்தானா. இல்ல எங்க அப்பா காலத்துல எல்லாம் ஆண்டவர் வந்தார் பேசினார்னெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஓ அப்ப நீர்தானா, எவ்வளவு நேரத்துக்கு பிறகு, இவ்வளோ சமாச்சாரம் நடந்த பிறகு. அப்படியானா இப்ப அவருக்கு இது தேவ சத்தமா என்ற பயம், இது ஆண்டவர் தானா என்ற பயம், என்னை ஆண்டவர் தானா அழைக்கிறார் என்ற பயம். ஆனா அந்த இடத்துல கூட ஆண்டவர் பொறுமையா தான் தேவன்தான் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனுடைய பயத்தை எப்படி மாற்றினார்? தொடர்ந்து பாருங்க. அவர் என்ன கேட்டார் அந்த இடத்துல? 17 வசனத்தில் என்ன கேட்டார் பாருங்க. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும். இதுக்கு என்ன அடையாளம்? அவரே சொல்ற, சரிப்பா என்ன அடையாளம் வேணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ற. வாசிங்க பார்க்கலாம். 18 வசனத்தை படிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அல்லேலூயா. மொத அடையாளம், நான் வாரது வரை நீர் அசையப்படாது. தாம் வசப்படுத்துறதுக்கு ஒரு படாத பாடுபட்டிருக்கார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இப்பதான் தெரியுது. சிலர் இல்லையா இன்னும் கொல்லாம போட்டிருக்காரு. இந்த ஆண்டவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நம்பிக்கை வந்துட்டு எனக்கு. ஏன்னா இவன் சொல்றான் நீர் தானே அது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கேள்வி, அப்படின்னா நீர் ஒன்று செய்யணும். என்னது? நான் வாரது வரைக்கும் நீர் என்ன செய்யப்படாது, இந்த இடத்தை விட்டு அச்சையப்படாதுன்ட்டார். அந்த பயந்தாங்கொழிக்க வார்த்தைக்கு வேண்டி அப்படியே இருக்காருயா. எவ்வளவு நேரம்னு சொல்றீங்க? அடுத்து என்ன நடக்குது? அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். எவ்வளவு நேரம் இருக்குன்னு சும்மா உத்தேசத்துல கணக்கு பார்ப்போம். அடுத்த வசனத்தை படி. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும், எம்மா ஒரு கோழியை பிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், இங்க வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சாச்சா? ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி, எது ஒரு ஆடை பிடிச்சி தோலை உரிச்சு கிளீன் பண்ணி அதை சூப்பரா குழம்பு வச்சு மாவை எடுத்து அதை அப்பங்களாக சுட்டி சூடா வெது வெதுப்பா கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சு பாரியா. இவனுக்கு வேண்டி இவனுடைய பயம் மாறதுக்கா இவன் போய் பாத்திரம் எடுத்து ஆடை பிடிச்சி கழுவி தோலை உரிச்சு குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்பஞ்சுட்டு வாரது வரைக்கும். இப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய தெய்வம் உண்மையில சொல்றையா, அந்த கிதியோனுக்காக அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தவர் எனக்காக என் ரட்சிப்புக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நான் படிச்சது, நான் எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆண்டோடைய அன்பு பாரியா, ஆண்டோடைய அன்பு பாரியா. ஒரு மனுஷனை கொண்டு இதை செய்யணும்னு அப்பா நினைச்சிட்டாருன்னா அவனுக்கு வேண்டி அவர் எவ்வளவு இறங்குறார் பாத்தியா. ஆனா சில நேரத்துல எல்லாம் அவர் தன் ஸ்தானத்தையே விட்டு இறங்கி உன்னோட ஒன்னா உன் கூட அவரா சேர்ந்து இறங்கி வந்த பிறகு கூட சிலர் அவரை வருத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது வேதனையாத்தான் ஐயா இருக்கு. ஆனா உண்மையில பிரதர் நீ எல்லாம் ரட்சிக்கப்படுவேன்னு அவர் எவ்வளவு வெயிட் பண்றார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பார். ஒருவேளை அவர்கிட்ட கேட்டா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க, என் பிள்ளை வருவான், எதுக்கு என்னை ஏற்றுக்கொள்வான்னு அவன் எனக்கு சொல்லி இருக்கான், என் பிள்ளை வருவான். உன் வீட்டில் அவர் வெயிட் பண்றார். சபையில் வரும் பொழுதெல்லாம் இன்னைக்காவது என் பிள்ளை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா அவர் வெயிட் பண்ணுவார். இன்னைக்காவது என் பிள்ளை என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா இல்லையாம்மா. அந்த இடத்துல அவ எப்படியாகிலும் பயத்தை விட்டு வெளியே வந்து என்னை அழைச்சவர் ஆண்டவர் தான், என்னை அழைத்தவர் ஆண்டவர் தான், என்னை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிற அந்த தைரியத்துக்குள்ள வர்றதுக்காக எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கார். நம்ம கணக்கின்படி 4 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்காருமா. ராமேன்னு சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று பொறுமையோடு அமர்ந்திருந்தார், அப்படித்தானே? பொறுமையோடு அமர்ந்திருந்தார். அடுத்த வார்த்தையை தொடர்ந்து வாசிமா.
இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் வெயிட் பண்ணினது எதுக்குன்னு நான் சொல்றேன். அடுத்து அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றார், அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இப்ப கவனிங்க, தூதன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது தனக்கு பிரயோஜனமான காரியத்திற்கா, தனக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்கா? என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏதாவது சொன்னாரையா? ஏன் தூதன் சாப்பிடுவாரா நம்ம உணவுகளை? தூதன் நம்ம உணவுகளை சாப்பிடுவாரா? இல்ல. நம்ம இறைச்சி அவருக்கு பயன்படுமா? இல்ல, அவருக்கு பயன்படாது. ஆனா உனக்கு வேண்டி வெயிட் பண்றார். அவருக்கு தேவை நீ கொடுக்கிற அப்பமும் இல்லை, நீ கொடுக்கிற இறைச்சியும் இல்லை, நீதாங்கிறத அநேக நேரத்தில் நம்ம மறக்கிறது இல்லை, விரும்புறது இல்லை, புரியறது இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதாடா? அந்த இடத்துல ஆண்டவர் யாருக்கா வெயிட் பண்ணுகிறார்? கிதியோனுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் நான் கொடுக்கிற பணம் தான், நான் கொடுக்கிற பொருள் தான், நான் கொடுக்கிறது தான், அது ஒண்ணு அவருக்கு வேண்டாடா. அவருக்கு தேவை நீ தான். கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம் அதுதான். பலர் என்ன செய்யறாங்க, பாஸ்டர் என் சர்ச்சுக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், என் ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், எங்க ஊழியங்களுக்கு இவ்வளவு செய்யறேன். இதெல்லாம் கணக்கில் வராது, தொட்டா மறைஞ்சிரும். இது தொட்டா மறைஞ்சிரும். அதுதான் நீ கொடுக்கிற. ஆண்டவருக்கு தேவை நம்முடையதல்ல, நாம் தான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நான் புரிந்து கொண்ட காரியம், தன்னையும் வெளிப்படுத்தி ஆமென், கிதியோனின் முக்கியத்துவத்தை தெய்வம் வெளிப்படுத்துறார். நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பத்தின் முக்கியத்துவம் அல்ல, இறைச்சியின் முக்கியத்துவம் அல்ல. எப்பா, நீ கொண்டு வந்ததை விட நீர்தான் எனக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் தனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்தா என்ன கேட்போம், என்ன கேட்டிருப்போம்? எதுக்கு போற? அது இறைச்சி எடுக்கணும், நான் திங்க மாட்டேன் அப்படி சொல்லி இருக்கலாம். எதுக்கு போற? அப்பன் சுட, நான் அப்பன் சாப்பிட மாட்டேன், நான் தேவனுடைய தூதன் அப்படின்னு சொல்லல. அப்பன் தானே, கொண்டு வா கொண்டு வா. இறைச்சி தானே, கொண்டு வா கொண்டு வா. அது வரைக்கும் தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றிற்காக அவர் உருவாக்கு இருந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு தேவையானது நம்ம கொடுக்கிறது அல்ல, கொடுக்கிற நம்ம தான் பிரயோஜனமானது. தன் பொறுமையினால் அவனுடைய பயத்தை மாற்றினார். அவனுக்காக காத்திருந்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி அவனுடைய பயத்தை மாற்றினார். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர்களை ஒரு ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம், உங்ககிட்ட ஒரு ஆண்டவர் ஒரு பொறுப்பை தந்திருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கலாம், அல்லது சத்தியத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன் பிரதர், அதற்கு நீங்கள் இணங்குகிறது வரை இந்த கிதியோனுக்காக ஆண்டவர் காத்திருந்தது போல பல வருடங்கள் அவர் காத்திருந்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். பரிசுத்தவான்கள் அப்படித்தான் பைபிள் சொல்லுது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க ஒரு மனுஷனுக்காக யார் காத்திருந்தா? ஆண்டவருக்காக காத்திருந்தா. இது எதை காண்பிக்கிறது? தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் அன்பு நிறைந்தவர், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். சரியா? அதனாலதான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு ஒரு நாள் தடை சொல்லக்கூடாது. சீக்கிரமா செய். சரியா? ரட்சிப்பா சீக்கிரமா நிறைவேறணும். ஆண்டவரை காக்க வைக்கப்படாது. ஞான ஸ்நானம் தானம்மா, சீக்கிரமா எடுத்துரு,
ஆண்டவரை காக்க வைக்காதே. ஊழியத்துக்கு உங்களை இணைக்கிறீங்களா, சீக்கிரமா உங்களை இணைச்சிருங்க, ஆண்டவரை காக்க வைக்காதீங்க. சரியா? காலம் தாமதிக்க தாமதிக்க உங்களை குறித்த தேவ திட்டம் தாமதிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் தாமதிக்கிறது எதற்காக? வாக்கு தத்தங்களின் மேல் தாமதமாக இராமல். எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட படிக்கலாமா சேர்ந்து? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமக்குடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வெளிப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது? நீடிய பொறுமை. பாருங்க, அவர் நமக்கா எவ்வளவோ நீடிய பொறுமையா இருக்கார். நம்மில் பலேகர் சில சபைகளில் பார்க்குறேன், ஒரு 10 நிமிஷம் சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க, என் பிரதர் அந்த சர்ச்சுக்கு போகல, அங்க 2.5 மணி நேரம் ஆராதனைக்கு இருக்க வேண்டிய இருக்குன்றான். எப்படி 2.5 மணி நேரம்? சமீபத்தில் ஒரு நாள் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிநேகிதரோடு நான் போயிருந்தேன். அப்ப அங்கே சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப பிஸி, 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்றதுக்கு 4 மணி நேரம் இருக்காரையா, 2.5 மணி நேரம் ஆலயத்தில் வெயிட் பண்ண முடியல, தேவனுடைய வார்த்தைக்கா வெயிட் பண்ண முடியல, தேவ கிருபைக்கா வெயிட் பண்ண முடியல. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கிறிஸ்தவம் எங்க போகுது? ஆத்மீக எங்க போகுது? தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எங்க போகுது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணி இருக்கேன். தேவ மனிதனாகிய கிதியோன் அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் உணர அவனுக்காக கர்த்தர் காத்திருந்தார். பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அவருக்கு அப்பம் வேண்டாம், இருந்தாலும் அப்பம் வேண்டாம், அப்பத்தை உருவாக்கணவே வேணும். இறைச்சி வேண்டாம், இறைச்சியை உருவாக்கணவே வேணும். அதனால தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். சிலர் தாமதிக்கிறார் இருக்கிறபடி அவர் தாமையின் தோத்திரம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் நம்மில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கார். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய, ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க இன்னைக்கு ராத்திரி உங்களால் பகல் வேலை முடியும்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கர்த்தர் அடையாளம் இட விரும்புகிறார். அன்றைக்கு கிதியோனை ஆண்டவர் அனுப்பி விடும்ப சொன்னார், நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன்.